தடுமாறுதே. நீங்கள் எல்லோரும் ஊருக்கு போயிட்டு வர்றீங்க. எல்லாரும் எப்படி 3 மாதத்துக்கு ஒரு தடவை போவீங்க, 4 மணி நேரம் பயணம் தாங்கிறதுனால குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு தடவை போவீங்க. எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கை கருத்தரிப்பு மையம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஒரு பெரிய நகரம், சென்னை போல நகரம் வேண்டாம், நீங்கள் வந்தவாசி போனீங்கனாலே பார்க்க முடியும். ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் இருக்கும், செயற்கை கருத்தரிப்பு மையம் இருக்கும். அது தமிழகம் எங்கும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. எங்கே இருந்துச்சு திடீர்னு இப்படி? ஏன் இது 20 வருஷத்துக்கு முன்னாடி வரல? 10 புள்ள பெற்றுக்கிட்டு இருந்தேன், ஒத்த புள்ள பெற முடியாமல் ஆனானே, ஏன் ஆனா? நாம் என்ன சமூகத்தை நோக்கி சிந்திக்கிறோம் இருக்குல்ல. நம்ம எல்லாம் நல்லா சந்தோஷமாக படம் பார்க்குறோம். அன்னைக்கு வந்து ஆப்பிள் 7 ஃபோனை உடனே வாங்குகிறோம், டெலிவிஷன் மாற்றுறோம், எல்லாமே அப்டேட்டாக இருக்கும். அதிகபட்ச கார் வாங்குகிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் சமூகமாக நம்ம என்ன அப்கிரேடடாக இருக்கோம்? சமூகமாக நம்ம என்ன சிந்தித்தோம்? நம்ம பிரமாதம் சம்பாதிக்கிறோம், ஒரு குழப்பமும் இல்லை. எல்லாவற்றிலும் தி பெஸ்ட்டை நம்ம வந்து அனுபவிக்கிறோம், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை, இல்லையா? ஆனால் சமூகமாக நம்ம என்ன சிந்திச்சோங்கிறக்காக சொல்ல வர்றேன். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊருக்கு போனீங்கன்னாலும் அந்த ஊரில் கடந்த 10 ஆண்டுகள் அதிகரிச்சிருக்கு. இந்த 5 ஆண்டுகளில் எல்லா சிறு நகரங்கள்லையும் ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குது, ஒரு செயற்கை கருத்தரிப்பு மையம் இருக்குது. எங்கேருந்து வந்துச்சு? மனிதனுடைய அடிப்படை ஆதார உணர்ச்சி புள்ள பெறுவது. யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், இல்லையா? பசி போல. அதுலேயே இவன் வந்து இப்போ என்ன உலகத்துக்கு என்ன சொல்ல வரோம்? நம்ம தமிழங்க பூரா புள்ள பெறதுக்கு வக்கு இல்லாமல் இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டி எனக்கு இவ்வளோ ஃபெர்டிலிட்டி சென்டர்? இது நம்ம யோசிக்கணும்ல. ஏன்னா 10 வருஷம் முன்னாடி தான் டாஸ்மாக் திறந்துருக்கோம். நம்ம எங்கெல்லாம் டாஸ்மாக் திறந்துப்போம் அந்த வீதியில எல்லாம் மறுமுனையில் ஃபெர்டிலிட்டி சென்டர் திறந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் வீட்டுக்கு போய் தூங்குறான் சும்மா சரக்கா போட்டு, இல்லையா? அதன் விளைவு தான் இது. இதனுடைய தொடர்ச்சி தான் அது. இதனுடைய தொடர்ச்சி அது நம்ம புரியாமே இருந்துக்கிட்டே இருக்கோம். இது நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அடிப்படையவே ஒன்று அசைக்கும்னா அது தொடர்பாக நம்ம என்ன சிந்திக்கிறோம் இருக்குல்ல. அதுக்கு தான் சொல்கிறேன், பிள்ளைய வளர்க்குறது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை தயவு செஞ்சு விட்டுருங்க, பிள்ளைகளை காக்க போடுங்க, பிள்ளைகளுக்கு உணர்த்துங்க, பிள்ளைகளை ஏங்க வைங்க. எல்லாமும் கிடைக்கக்கூடாது ஒருத்தருக்கு. என் தந்தை என்ன செஞ்சாருன்னா, என்னுடைய கல்லூரி காலம் முடியும் பொழுது என்ன செய்வது? நான் சினிமாவுக்கெல்லாம் வரல, சினிமாவெல்லாம் லட்சியமாக இல்லை. நான் மதுரையில் படிச்சுக்கிட்டு சும்மா அப்படியே, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸுடைய முதல் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது எங்கள் அப்பா சொன்னார், கம்ப்யூட்டர் தான் இனிமேல் உலகம் ஆகுங்கிறாங்க, நீ அதனால் +2ல் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படினார் அவர் என்னைய. எனக்கு பயாலஜியில் படம் வரைய வராது, நம்மளை கொண்டு எங்கள் ஃபஸ்ட் குரூப்பில் பயாலஜியில் சேர்த்துருவாங்களோங்கிற பதட்டத்தில் நான் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சேர்ந்தேன். பரவாயில்லன்னு கம்ப்யூட்டர் சயின்ஸில் சேர்ந்து முடிக்கும் பொழுது நான் ரொம்ப சுமாராக படிக்கிறேன். நான் சுமாராக படித்தா போதுன்னு சொல்லி கொடுத்தவரை எங்கள் அப்பா தான். அவர் சொல்லுவார், ரொம்ப சிரமப்பட்டுலாம் படிச்சிடாத, ஃபஸ்ட்டு மார்க்லாம் வாங்காத, படித்த முட்டாள்களை தினசரி நான் சந்திக்கிறேன், படிப்பு ஒன்று முக்கியம் இல்லடாம்பார். அதனால அதுக்கு அவருக்கு சொல்லி கொடுத்தது அவங்க அப்பா. அவர் என்ன சொல்லுவார்னா, டே படித்தவன் பூரா விசிறிக்கு கீழே உட்காந்து வெள்ளத்தால் கருப்பாகுவானே தவிர வேற ஒன்றுமே தெரியாதுராம்பார். அதனால எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க, வருஷம் வீணாக போயிடும், அதனால பாஸ் ஆகிடு, அவ்வளோதான் போதும், 70 80 எடுத்துறாதப்பாம்பார். பாஸ் போகிற மாதிரி. அதே மாதிரி +2ல் பாஸ் ஆனேன், பணம் கட்டி தான் படிக்க வேண்டியிருந்துச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸை. நான் சொன்னேன், பணம் கட்டி படிப்பதில்லை, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது படிப்போம். என்ன படிக்கிறேன்னு கேட்டார் எங்கள் அப்பா. நான் சொன்னேன், ஏதாவது தொடர்ச்சியாக படிப்பது போல் ஒன்று படிப்போம், சரியா? ஏன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவனும் கடைசி வரை கெமிஸ்ட்ரி படிக்கிறான்னு தெரியல. யாராவது 2 3 பேர் வந்து நடராஜன் சார் மாதிரி 2 3 பேர் அது தொடர்பான தொழில் படித்து அந்த தொழிலுக்கு போனால் படிச்சுக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப லட்சத்தில் ஒருத்தர், கோடியில் ஒருத்தர். மற்ற கெமிஸ்ட்ரி படித்தவங்களாம் பேங்க்கில் போய் கிளார்க்காகவும் கம்ப்யூட்டரில் போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் இருக்காங்க. நான் நம்புறேன் கெமிஸ்ட்ரி படிக்கிறவன். அதனால வந்து சரி தொடர்ந்து படிக்கிற ஒரு படிக்கணும். ஒன்று ஃபிலாசபி படிப்போம் அல்லது சைக்காலஜி படிப்போம்னு நான் நினச்சேன். மதுரையில் வந்து ஃபிலாசபியும் இல்லை, சைக்காலஜியும் இல்லை, 2ம் இல்லைன்னு சரி வேறு என்ன படிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இலக்கியம் படிப்போம்னு நினச்சேன். நான் தமிழ் இலக்கியம் படிக்கிறது தமிழ்னு எழுதி வச்சேன் அப்ளிகேஷன் ஃபார்மில். எங்கள் அப்பா அப்போ என்ன செய்வார்னா, ராத்திரி கடையெல்லாம் முடிச்சுட்டு, எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஒரே தொழில் தான், நான் கதாபாத்திரம் விற்கிறேன், அவர் பாத்திரம் விற்கிறாரு, அவ்வளோதான் வித்தியாசம். அவர் ராத்திரி 10 மணிக்கு தான் வருவார் கடைக்கு. 10 மணிக்கு வந்து அடுத்த நாள் ஊருக்கு போகணும். நான் தூங்கிட்டேன். அந்த விண்ணப்ப படிவத்தில், அப்ளிகேஷன் ஃபார்மில் விண்ணப்ப படிவத்தில் சேர வேண்டிய இடம் வந்து இளங்கலை தமிழ்னு எழுதி வச்சுருந்தேன். அவர் அந்த தமிழை அடிச்சுட்டு ஆங்கிலம்னு எழுதிட்டு அதுக்கு மேலே ஒரு துண்டு சீட்டில் நாளை ஊருக்கு செல்கிறேன், மற்றவர்களை நேரில் பேசிக்கொள்கிறான்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். மொபைல் ஃபோன் இல்லாத காலம்ல எழுதி வச்சுட்டு போயிட்டார். எனக்கு அடுத்த நாள் கடைசி நாள் அப்ளிகேஷன் கொடுக்குறதுக்கு. இவர் வந்து பேசிக்கலாம்ங்கிறாரு. நான் படிக்க விரும்புனது தமிழ், அவர் படிக்க சொல்கிறது இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் +2 வரையும் கான்வென்ட்டில். அப்படின்ட்டு சரின்னு எங்கள் ஸ்கூல், எங்கள் அமெரிக்கன் காலேஜ் பிரின்ஸ்பால்கிட்ட போகிறேன். பிரின்ஸ்பால் போய் பார்த்து, அவர் ஏதோ சிபாரிசுக்கு வந்திருக்கான் போலக்குன்ட்டு வெளியே பியூன்ட்ட என்னன்னு கேட்குறாரு. இல்லை அப்ளிகேஷனை கொடுக்குறதுலே ஒரு சிக்கல் இருக்குது, அது அவர்கிட்ட தான் பேசணும்னு. சரி உள்ளே வர சொல்லணும். உள்ளே போனேன்னா, உள்ளே போனோடனே பிரின்ஸ்பால் என்னன்னாரு, இல்லை நான் தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறேன், எங்கள் அப்பா இங்கிலீஷ் படிக்கணுங்கிறாரு, அதில் என்னென்ன பேசி முடிவு பண்ணணும், ஆனால் இன்றைக்கி கடைசி நாள் விண்ணப்பத்தை கொடுக்க, எனக்காக நீங்கள் ஒரு நாள் நீட்டிக்கணும் அப்படின்னு. அந்த பிரின்ஸ்பால் பார்த்து சிரிச்சுட்டு, இலக்கியம் படிக்கிறதுல தமிழ் இலக்கியம் படிக்கணுமா ஆங்கில இலக்கியம் படிக்கணுமான்னு ஒரு குடும்பம் பேசுவீங்கன்னா நீ ஒரு நாளில் தர வேண்டாம், 1 வாரம் கழிச்சு கொண்டு வந்து கொடுப்போது, நான் காத்திருக்க சொல்கிறேன் பிரின்ஸ்பால். நான் அப்புறம் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாட்ட வந்து கேட்டேன். ராத்திரி வந்தார். அடுத்த நாள் காலையில் கேட்டேன், என்ன இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு.
அவர் சொன்னார், இல்லைடா உனக்கு ஆங்கிலத்தை கண்டு அச்சம் இல்லை, நீ ஆங்கிலத்தெலாம் படித்த ஆங்கில வழியில் தான் படித்த 1ஆவதுலேருந்து 12ஆவது வரையும். இப்போ நீ போய் தமிழ் இலக்கியம் படித்தேன்னா ஷெல்லியவும் மில்டனையும் ஷேக்ஸ்பியரையும் படிக்கவே மாட்டேன், வெறும் தமிழ் படிக்கிறதா முடிஞ்சிடும். அதுக்கு பதிலாக நீ என்ன செய்யி, ஆங்கில இலக்கியத்தை தொடர்ச்சியாக போய் பள்ளிக்கூட கல்லூரியில் படி. தமிழ் இலக்கியத்தை நம்ம கம்பராமாயணத்தையும் நாப்பார்த்த சாதியும் ஜெயகாந்தனையும் புதுமைப்பித்தனையும் வீட்டில் வாங்கி வச்சு படிச்சுக்கலாம். உனக்கு ஆர்வம் இருந்தால் இதை வீட்டில் படி, அதை கல்லூரியில் படினார். அவர் சொன்னது சரின்னு தோணுச்சு. சொன்னதுனால தான் நான் கல்லூரிக்கு ஆங்கில இலக்கியம் படிக்க போனேன். படிக்க போனதுனால தான் இன்றைக்கி எனக்கு ஆங்கிலம் பேசுகிற எல்லாரையும் பார்த்து மனசுக்குள்ளே சிரிச்சுக்குவேன். தமிழை ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான், ஆங்கிலம் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறானே, இவனை வச்சு இழுக்கிறான் இல்லை என்னமன்னு. நீங்கள் யாருக்குமே பேச வராது, ஒருத்தருக்கும் பேச வராது. நான் சொல்கிறேன், நான் எனக்கு சுத்தமான ஆங்கிலம் பேச வரும், சுத்தமான தமிழும் பேச வரும். காரணம், தமிழை தொடர்ச்சியாக படித்ததுனால நான் தமிழில் சிந்திக்கிறேன், சிந்தித்தது மண்டைக்குள்ளே போகுது, மண்டைக்குள்ளே ஒழுங்காக டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், பண்ணி மறுபடியும் ஒழுங்காக இங்கே ஆங்கிலத்தில் சொல்கிறேன். நமக்கு ஏன் தெரியுமா இங்கே ஒழுங்காக சரளமாக ஆங்கிலத்தில் பேச வர மாட்டேங்குது? ஆங்கிலம் நல்லா தெரியாதனால இல்லை, தமிழ் நல்லா தெரியாதனால. தமிழ் நல்லா தெரிஞ்சால் ஆங்கிலம் நல்லா வரும். காரணம், நம்முடைய சிந்திக்கிற மொழி தாய்மொழி. நம்ம தாய்மொழியெலாம் சிந்திப்போம். 2 தாங்க மனுஷனுக்கு மாறவே மாறாது. ஒன்று சிந்திக்கிற மொழி மாறாது, தாய்மொழியில தான் ஒருத்தன் சிந்திப்பான். 25 மொழி படித்தாலும் தாய்மொழியில சிந்திப்பான். 2வது, கனவு தாய்மொழியில தான் வரும், இன்னொரு மொழியில வராது. நீங்க எவ்வளவு படிச்சீங்கனாலும் உங்களுடைய கனவு ஆங்கிலத்தில் வராது, கனவு பிரெஞ்சில் வராது, கனவு ஜெர்மனில் வராது, கனவு தாய்மொழியில தான் வரும். அப்ப ஏன் நல்ல ஆங்கிலம் வரும்னா, நீங்க தமிழ் நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு மண்டைக்குள்ள போகும் பொழுது தமிழ் வார்த்தைக்கான சரியான ஆங்கில வார்த்தையை அது தேடி உடனே எடுத்து கொடுக்கும். தமிழே சரியா தெரியலைன்னா நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல முன்னுரையில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் பேசினதுக்கப்புறம் உங்களோட ஒரு இன்டராக்ஷன் தான் எனக்கு மைண்டில் கலந்துரையாடல் வருது. கலந்துரையாடல்ங்கிற வார்த்தையை நான் தேடிய மண்டை சொல்றதுக்குள்ள பக்கத்தில் வராது சார் இன்டராக்ஷன் அப்படின்னாரு. இன்டராக்ஷன் சொன்னோன்னே ஏன் கலந்துரையாடல் கட்டாயிருச்சு, கலந்துரையாடல்ங்கிற வார்த்தை. நானும் இன்டராக்ஷன்ட்டேன் சொல்லி முடிச்சு இறங்கும்போது யோசிச்சேன், நம்ம கலந்துரையாடல் தான் ஒழுங்காக யோசிச்சோம், பக்கத்தில் ஒருத்தர் இன்டராக்ஷன் சொல்லிவிட்டோமே நினைச்சேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, காந்தி அதனால தான் சொன்னார், எப்பொழுதும் தாய்மொழியில் படினாரு. அது படிக்க முடியாது, அது ரொம்ப காலம் கடந்துட்டோம், நீ மாறாதுன்னு வச்சுக்கங்க. அப்படி நான் இங்கிலீஷ் படிக்க போய் எதுக்கு இந்த கதையை சொல்ல வந்தேன்னா, இங்கிலீஷ் படித்து முடிச்சு பிஏ படித்ததுனாலேயே எம்ஏ படித்தேன். ஏன்னே தெரியாமல் படித்தேன். பிஏ முடிஞ்சு என்ன செய்யறது தெரியாது, ரைட் எம்ஏ சேருவோம் அப்படின்னு எம்ஏ சேர்ந்தேன். எம்ஏ சேர்ந்து முதலாண்டு படித்து முடிக்கும் பொழுது அடுத்து என்ன செய்வோங்கிற கேள்வி வந்துச்சு. எங்கள் அப்பா ஒரு பாத்திர கடை வச்சுருந்தாரு. பாத்திர கடைக்கு நம்ம போய் உட்காந்து இந்த கடையை நவீனப்படுத்தவும் நான் முடிவு பண்ணேன். நவீனப்படுத்துகிற முடிவு பண்ணி நான் என்ன செஞ்ச வேலை என்னன்னா, கம்ப்யூட்டரில் பில்லு போடுவோம்னு முடிவெடுத்தேன். கம்ப்யூட்டரில் பில்லு போடுறதுக்கு படிக்கணும்ல. எங்கள் அப்பா கிட்ட போய் மறுபடியும் பணம் வேணும், நான் போய் சேரணும். எங்கள் அப்பாட்ட எப்பொழுதுமே 2 விஷயத்துக்கு பணம் கேட்டால் ஏன்னு கேட்காம பணம் கொடுத்துருவாரு. ஒன்று படம் பார்க்கணும்னு சொன்னால் 5 ரூபா கொடுப்பாரு. அப்போ மதுரையில் டிக்கெட் 2 ரூபா 90 காசு பால்கனி டிக்கெட்டு. 1 ரூபா பாப்கார்னு 3.90, மிச்சம் 1.10 பையில் இருக்கும், வீட்டுக்கு வந்துடலாம். 5 ரூபா கொடுப்பாரு. புத்தகம் வாங்கணும்னு சொன்னோம்னா 50 ரூபா எடுத்து கொடுப்பாரு கையில். என்ன புத்தகம் வாங்க போகிறோம் கேட்க மாட்டார். புத்தகம் வாங்கணும்னு சொன்னால் 50 ரூபா கொடுப்பாரு. நம்ம கடைக்கு போய் புத்தகம் வாங்கணும், வாங்கின புத்தகத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட காட்டணும், இந்த புத்தகம் வாங்கினேன்னு. இப்படி பிரித்து பார்த்துட்டு சிரிச்சுக்குவார், சிரிச்சுட்டு கொடுத்துருவாரு. ஏன்னா நான் ரொம்ப சாதாரணமாக ராஜேஷ்குமார்லையும் தமிழ்வாணன்லையும் ராஜேந்திர குமார்லையும் தான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கெல்லாம் அசராமல் ஒரு பணம் கொடுத்தாரு. ராஜேஷ்குமார் புத்தகத்தை வாங்கிட்டு போனோன்னு பார்த்துட்டு ஒரு சிரிப்பார். அந்த சிரிப்பு எனக்கு 10 வருஷம் கழிச்சு தான் புரிஞ்சு. ஓ, ராஜேஷ்குமார் தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், நீ வருவ ரொம்ப காலம் ஆகும் போல நினைச்சு சிரிச்சிருக்காரு அவரப்ப. அப்படி பணம் கொடுத்துருப்பாரு. நான் படிக்கிறதுக்கு பணம் கட்டணும், கம்ப்யூட்டருக்கு பணம் கட்டணும்னு, ஏன்டா அப்போ கம்ப்யூட்டர் படிக்கிறேன்னாரு என்னைய. மற்றக்கெல்லாம் கேட்டால் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாப்பா, கம்ப்யூட்டர் படிக்கணும் இதுக்குன்னு கேட்டார். இல்லை நான் கடைக்கு தானே வரப்போகிறேன் எப்படியும் அப்படின்னேன். சரி வந்து அப்படின்னாரு. இந்த பில்லெல்லாம் கம்ப்யூட்டரில் போடலாம், அதெல்லாம் தெரிஞ்சுக்குவேன்ல அப்படின்னேன். சரி போட்டு அப்படின்னாரு. எனக்கு அதுக்கிட்ட பதில் தெரில. கடையை நான் இன்னும் 10 வருஷம் பார்த்துக்குவேன், நீ வர வேண்டாம், நான் வலுவோடு தான் இருக்கேன், நீ ஒன்று செய்யி, ஏதாவது செய்யினார் என்னைய. ஏதாவது செய்யுங்கிறதுக்கு எனக்கு அர்த்தம் புரியல. அப்பச்சி அப்படின்னா நீ ஏதாவது செய்யினார். எனக்கு என்ன செய்ய தெரியாதுல்ல. நம்ம எப்போவுமே 2வது படிக்கும்போது பிள்ளைக்கு குழப்பமே இல்லை. ஐ வாண்ட் டு பி a டாக்டர்னு கிளியராக காம்போசிஷன் எழுதிடும். எப்போ குழப்பம்னா 17 வயசு தான் குழப்பம், டாக்டர் ஆகிறதா இல்லையா, வேணுமா வேணாமான்னு. அப்போ முடிவெடுக்க வேண்டிய தருணம் வரும்போது குழப்பமாயிட்டேன்னா என்ன செய்யறது தெரியல. ஒரு வருஷத்தில் படிப்பு முடிய போது இவர் ஏதாவது செய்யுங்கிறாருங்கும் போது என் தந்தை தான் ஆரம்பித்தார், நீ வேணா சினிமாவுக்கு போய் முயற்சி பண்ணுறியான்னாரு. நான் ஆகா இது பிரமாதமாக இருக்கே, பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுகுது, அவரே சினிமாவுக்கு போங்கிறாரு, சினிமாவுக்கு போனால் மாதம் மாதம் பணம் அனுப்பிச்சிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நான் சரின்ட்டேன். சரி, அவர் என்ன நினைச்சாருன்னா, மதுரையில் வேறு பொழுதுபோக்கு இல்லை, மதுரையில் இருக்க மதுரையில் நிறைய பொழுதுபோக்கு இடம் இருக்குது, மீனாட்சி கோயில் இருக்குது, காந்தி மியூசியம் இருக்குது, அழகர் கோயில் இருக்குது, பழமுதிர் சோலை இருக்குது, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வெளியூர்காரனுக்கு. மதுரையில் இருக்கவனுக்கு அதெல்லாம் பொழுதுபோக்கு இல்லை. மதுரையில் இருக்கவனுக்கு பொழுதுபோக்கு மறுபடியும் சினிமா கோட்டை மட்டும்தான். இவன் இவ்வளோ படம் பார்த்துக்கிட்டே திரிகிறானே, சரி சும்மா சினிமாவுக்கு அனுப்பணும்னு நினைச்சாரு. அவர் சொன்ன கணத்தில் நான் யோசித்தேன், சினிமாவில் என்ன ஆகுது அப்படின்னு. இருக்கிறதுலே பெரிய வேலை என்ன வேலைலாம் கேட்டேன். டேரக்டர் வேலை தான் பெரிய வேலை, அவர் வாயத்தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. சரி இப்போ டேரக்டர் ஆகும்னு முடிவு பண்ணேன்.
முடிவு பண்ணி அப்போ திருவள்ளுவர் பேருந்துன்னு ஒரு பேருந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுக்கெல்லாம் திருவள்ளுவர் பேருந்துன்னு பேர். அந்த திருவள்ளுவர் பஸ்ஸில் ஏற்றி விட எங்கள் அப்பா வர்றாரு, என்னை பைக்கில் வச்சு உட்கார வச்சுக்கிட்டு. நான் பேருந்தில் ஏறி உட்காந்துட்டேன். ஏறி உட்காந்து வண்டி கிளம்புது, உதறிக்கிட்டே இருக்க வண்டி. டிரைவர் ஏறினவர் கியரை தட்டி ஃபஸ்ட் கியரை போடுறாரு. ஃபஸ்ட் கியரை போடும்போது எங்கிட்ட ஒரு 1500 பணம் கொடுத்தாரு எங்கள் அப்பா. அதான் மாதம் மாதம் தரப்போறாருல, அப்படி நான் வாங்கி பையில் வச்சுக்கிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. போயிட்டு வரலாம் இருக்கட்டும், இதுதான் நான் அவனுக்கு கொடுக்குற கடைசி பணம், இனிமேல் உனக்கு பணம் தர மாட்டேன்னாரு. நான் இப்போ என்னன்னா இறங்கணும், அவர் ஃபஸ்ட் கியரை போட்டார், இவர் பணம் தர மாட்டேங்கிறாரு. மேற்கொண்டு போய் அங்கே என்ன ஆவே எனக்கு தெரியாது சென்னையில். அப்படிங்கும்போது லேசாக வண்டி இவருக்கு நகண்டுருச்சு. நகரும்போது அவர் சொன்னார் என்கிட்ட, நீ போ முதல்ல சொந்தமாக உன்னையை காப்பாற்ற பழகு. ஏன்னா 5 வருஷம் கழிச்சு நீ டேரக்டராக வெல்றியோ வெள்ளலையோ கல்யாணம் பண்ணிடுவோம், 1 வருஷத்தில் நீ புள்ள பெற்றுருவ. நீ பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் காப்பாற்றணும்னா முதல்ல உன்னையை காப்பாற்ற பழகு, இந்த 1500 ரூபா வச்சு போனார். கிளம்புன பஸ் 1 நிமிஷம் நிற்கிது யாரும் ஏறுறதுக்காக. அப்போ நான் யோசிக்கிறேன், இப்போ இறங்குறது ஒரு வாய்ப்பு இருக்குது, வீட்டில் ஒழுங்காக சோறு போட்டு ஒழுங்காக வச்சுக்குவாங்க. கம்ப்யூட்டர் படிக்கணும்னு சொன்னதான் தப்பாக போச்சு, பேசாமல் கடைக்கு போய் இருந்துடலாம். இல்லை இவர் பணம் அனுப்ப மாட்டேங்கிறாரு. இந்த யோசனையில் இருக்கும் எங்கள் அப்பா சொன்னார், போய் சிரமப்பட்டு இருந்துரு, ஆனால் ஒரு நாள் கூட எதையுமே சகிச்சுக்கிட்டு இருந்துடாத, ரசிச்சுக்கிட்டு இருக்க வரையும் அங்கேயே இரு. சகிச்சுக்கிட்டு தான் இருக்குன்னு நினைச்சேன்னா திரும்பி வந்துரு, இங்கே மறுபடியும் ஸ்கொயர் ஒன்லேருந்து வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கலாம்னாரு. அப்படி தான் நான் கிளம்பி போனேன். அவர் என்னை கைவிட்டதுனால தான் நான் ஆளானேன். ஒருவேளை அவரை கைவிடாமல் உள்ளே பத்திரமா பாதுகாத்துக்கிட்டே இருந்திருந்தாரு வச்சுக்கோங்க, ஐயோ நம்ம பிள்ளைல நினைச்சு வச்சிருந்தாருன்னா நான் ஆளாயிருக்கவே மாட்டேன். அப்போ பிள்ளைகளை எங்கேயோ விட வேண்டியது இருக்கு. எப்படி தெரியுமா விட வேண்டியது இருக்கு? எங்கள் அப்பா விட்டது போல சின்ன பிள்ளைல ரொம்ப புள்ள சேட்டை பண்ணா என்ன பண்ணுவோம்னா, இடுப்புல இருக்க பட்டுக்கயிறில் ஒரு கயிறு கட்டி அதை ஈழமா ஒரு இடம் விட்டு ஒரு தூணில் கட்டி வைப்போம். அந்த புள்ள என்ன செய்யும்னா, அந்த கயிறு எவ்வளவு நீளம் இருக்கும் அது வரைக்கும் இப்படியே போய் சுற்றி இருக்கிறதெல்லாம் கொட்டி கவுத்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கும். அது தாண்டி போனால் மறுபடியும் பிள்ளைக்கு இடுப்பு பிடிச்சிரும், கயிறு இழுக்கும், திருப்பி அம்மாட்ட வந்து தான் சேர்ந்தாகணும். அந்த மாதிரி பிள்ளைக்கு கடைசியாக தெரியாது நமக்கு கையில் கட்டிருக்காங்கன்னு, எங்கேயோ நம்ம சுதந்திரமா இருக்கும்னு நினச்சிருக்கோம். அதை போல உங்கள் கண் பார்வையில முதல்ல பிள்ளைகளை சுதந்திரமா விடுங்க. நம்ம பிடிச்சிக்கலாம், நம்ம பிள்ளை தான் அங்கே தான் நிற்குது அப்படின்னு. எல்லா நேரமும் அந்த பிள்ளையை கூப்பிட்டு மடியிலே இடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கதகதப்பு பிள்ளைக்கு குறையவே குறையாது. உலகத்தில் போய் புள்ள தடுமாறுது. பள்ளிக்கூடங்கள் திட்டுவதே இல்லை பிள்ளைய, பள்ளிக்கூடங்கள் அடிப்பதே இல்லை பிள்ளைய, இல்லையா? என் வீட்டில் நான் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் போய் அடி வாங்குவேன். அடி வாங்கி வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்தால் எங்கள் ஆத்தா கேட்பா, என்னடா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லைம்மே. அடி வாங்கின அடி வந்து பின்னாடி தொடையில செவந்து இருக்கும், அந்த குச்சியை வச்சு அடித்தது. எனக்கு என்ன தொடை செவந்ததை எங்கள் ஆத்தா பார்த்துடக்கூடாதுக்கான பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா பார்த்துட்டா அவன் மறுபடியும் அடிப்பா. ஏன்டா வாத்தியார் அடிக்கிற அளவுக்கு நீ வேலையை பார்த்துருக்க, என்ன செஞ்ச சொல்லுன்னு. அதனால ஒத்தடியோட முடிச்சிருவோன்னு அந்த அடியை மறைக்கிறதுக்கு போராடுவேன். இன்னைக்கு புள்ள வெளியே போய் அடி வாங்குவதற்கான வாய்ப்பே இல்லை, புள்ள அவமானப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை, புள்ள ஏங்குவதற்கான வாய்ப்பே இல்லை. எல்லாமும் கிடைக்கும் பிள்ளைக்கு. நீங்க வீட்டில் பாருங்க, நம்ம அவசரமா என்ன செய்யறோம், புள்ள சேட்டை பண்ணோன்னே எல்லாரும் நம்ம 2 ஃபோன் வச்சிருப்போம் எல்லாரும், இல்லையா? 2வது ஃபோன் யாருக்கு? நமக்கு இல்லை, பிள்ளைக்கு. போனோன்னு புள்ள ஃபோன் எடுக்கும், பரவாயில்ல கையில் கொடுத்துரும் அப்படின்னு. அது குனிஞ்சதெல்லாம் நிறுவனாம இப்படியே இருக்கும். நீங்க சாதாரண பேருந்துல பாருங்க, சக மனிதனோட பேசவே மாட்டான். எல்லாரும் கையில் ஒரு ஃபோன் வச்சு பார்த்து லைக் போட்டுக்கிட்டே இருப்பான். பார்க்காத ஒருத்தனுக்கு அவனை நீ லைக்னா என்ன, லைக் காட்டினா என்ன ஆக போகுது? நீ இது எப்படி? நான் வந்து பைக்ல போறவன வந்து சைட் ஸ்டாண்ட் எடுத்து, சார் சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கீங்க சார் எடுத்துருங்க சார் அப்படி சொல்வது மூலமா சமூக சேவை செஞ்சதை நம்ம நம்பிக்கிறோம்ல, ஒருத்தரை காப்பாத்திட்டான் இன்னைக்கு சாவுல இருந்து அப்படின்னு. அந்த மாதிரி லைக் போடுறதுனால அன்பு செலுத்திட்டோம்னு நினைக்கிறோம், இல்லையா? பெரிய சிக்கல் இந்த வெர்ச்சுவல் உலகத்துல தெரியாத ஒரு ஆளை, தெரியாத ஒரு உறவை, தெரியாத ஒரு அன்பை தேடிக்கிட்டே இருக்கும். பக்கத்துல நிஜமான உறவை, நிஜமான அன்பை, நிஜமான ஆளை வச்சுக்கிட்டு சுவாதி கொலை வழக்குல இருந்து எல்லாவற்றை பத்தியும் பேசுறோம். பெண்கள் இவ்வளவு மோசமா நடத்தப்படுறாங்கன்னு. ஏன் மோசமா நடத்தப்பட்டாங்க? இல்லையா? இவ்வளவு வளர்ந்துருச்சு விஞ்ஞானம். நீங்க யோசிக்கணும்ல. தமிழ்நாட்டில் 20 ஆண்டு காலமா இன்ஜினியர்களை மட்டும்தான் உருவாக்குறோம். எல்லா கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி, அவ்வளவு பேர் இன்ஜினியர். எல்லாரும் வந்து ஐஐடி என்ட்ரன்ஸ், வேற எதுவுமே எவனுமே படிக்கிறது இல்லை. ஜியாலஜின்னு ஒரு படிப்பு படிக்க நினைச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் தொலைஞ்சிங்க. ஜியாலஜினா தெரியாது அப்படிமாவன். ஜியாலஜியை நீங்க படிக்க முடியாது. இந்த போல 100 படிப்பை நம்ம ஒழிச்சிட்டோம். எல்லாரும் இன்ஜினியர் ஆக்குறோம். எல்லாம் இன்ஜினியர் ஆகுறான்ல, நல்லது, வாழ்த்துக்கள், சிறப்பு, ஆக வேண்டியதான். இன்ஜினியருடைய வேலை என்ன? மனித குலத்துடைய வேலையை குறைக்கிறதா ஒரு இன்ஜினியருடைய வேலை, இல்லையா? கிரைண்டர் கண்டுபிடிச்சவன் தான் மிகச்சிறந்த இன்ஜினியர் நான் நம்புறேன். ஏன்னா எங்க ஆயாலேருந்து அப்பத்தாலேருந்து ஆத்தாலேருந்து எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் கிரைண்டர் கண்டுபிடிச்சான், அந்த இன்ஜினியர் தான் கிரேட்டு. ஒரு வேலையை குறைச்சான். 20 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டில் இருக்க 6000 கல்லூரியில இருந்து படிச்சு இன்ஜினியர் வெளிவந்திருக்கான்ல, இவன் பூரா என்ன கண்டுபிடிச்சான், என்ன செஞ்சிருக்கான்? எல்லாரும் வருஷம் வருஷம் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கான். அது மனித உழைப்பை எந்த வகையில குறைச்சிச்சு, இல்லையா? அதை நம்ம சிந்திக்கணும்ல.
அப்ப ஒன்னத்துக்கு உருவாகாம இன்ஜினியர் பொம்மையா செஞ்சு வெளியே அனுப்பிச்சிருக்கோம் 20 வருஷமா. அந்த பொம்மை பூரா போய் இன்ஜினியரிங் சம்பந்தம் இல்லாத வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு, ஒரு பயனும் இல்லாம. அதை மாதிரி இந்த பெண்கள் 100 காலமா இருந்தாங்கல்ல, இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துச்சு இல்ல, இவ்வளவு வந்ததுக்கு அப்புறம் பெண்ணின் மேல் சக உயிரின் மேல் அன்புல வளர்ந்துருக்கணும். ஏன் வளராம போனுச்சு? ஏன் சிக்கல் வந்துச்சு? பெண்ணுக்கு ஆணையும் ஆணுக்கு பெண்ணையும் பிடிக்காம போனக்காரன் இடம் என்ன? ஏன் இப்படி துரத்தி கட்டாயப்படுத்துறான்? இவ்வளவு நாள் கட்டாயப்படுத்தலையே. காதல் தோல்விக்கு அதிகபட்சம் தாடியும் 2 நாள் குடியும் தானே இருந்துச்சு. இப்பத்தானே கொலையா வந்து முடிஞ்சிருக்கு. ஏன் முடிஞ்சிச்சு? இது குறைஞ்சிருக்கணும்ல. ஏன் இது கூடுனுச்சு அப்படின்னா, பெண் ஆணை கண்டு அச்சப்படும் தலைமுறையில் இருக்கணும் நம்ம. இது வரைக்கும் பெண்ணை கண்டு ஆணுக்கு அச்சம் இல்லை. இப்பதான் கடந்த 5 ஆண்டுகளா ஆண் பெண்ணை கண்டு அச்சப்படுறான். எந்த வகையிலனா, அவ தனியா ஏதோ போனை வச்சுக்கிட்டே இருக்காளே, அவ தனியா யார்ட்டையோ பேசுறாளே, அவ தனியா கம்ப்யூட்டர் பார்க்கறாளே, அவ தனியா வெளியே போறாளே. காரணம் மிகப்பெரிய அவநம்பிக்கையில அச்சத்தில் இருக்கிற ஆண் தான். அதை மறைப்பதற்கு தான் அவன் ரொம்ப ஆளுமை உள்ளவனா, மீச வளர்த்து முறுக்கிய நான் சொல்றதை கேள்வி சொல்லிட்டு இருந்தவன். அவ ஒரே ஒரு நாள் திரும்பி நீ இல்லடா அப்பன்டா செத்து போயிடுவான் இல்லையா? அப்ப என்பது நம்பிக்கையில, அம்மா தான் உண்மை, அப்ப நம்பிக்கை, அம்மா சொல்றா என் அப்பன்னு, அதனால நம்பிக்கை அது. அப்ப அந்த நம்பிக்கையை ஆண் பாதுகாத்துக்கிட்டே இருந்தான் இவ்வளவு நாளா. அவள் எனக்கு மட்டும்னு, அவள் எனக்காகத்தான் அதை உறுதிப்படுத்தினான். இந்த குழந்தை எனக்கு பிறந்ததான், அது அவ மட்டும் சொல்லக்கூடாது, நானே அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு அவளை இறுக்கி வச்சுக்கிட்டே இருந்தான். அவ உடஞ்சிட்டா, அவ வெளியே போயிட்டா, அவ ராத்திரி யாருக்கோ பேசுறா. இவன் திடீர்னு ஒண்ணுக்கு பிறகு முழிச்சு பார்த்தானா அவ போன்ல ஃபேஸ்புக்ல இருக்கா. இவனுக்கு உடனே அச்சமா இருக்கு. ராத்திரி 2 மணிக்கு இவன் யாரோட ஃபேஸ்புக்ல இருக்கா? எப்படி எனக்கு ஆண் நண்பர்கள் இருந்தானோ அப்படி அவளுக்கு பெண் நண்பர்கள் இருக்கக்கூடும். எப்படி எனக்கு பெண் நண்பர்கள் இருக்கிறார்களோ அப்படி அவனுக்கு ஆண் நண்பர்களும் இருக்கக்கூடும்னு ஒரு ஆண் நம்பவே மாட்டான். ஆண் அச்சத்தில் இருக்கான். அதுல தான் இத்தனை கொலை நடக்குது, இத்தனை பிரச்சனை நடக்குது. இத்தனை பிரச்சனை காரணம் பெண் இல்லை, ஆண் பயத்தில் இருக்கான், ஆண் பதட்டத்தில் செய்யறான் அந்த கொலையை. ஏய் வா எங்கூட வா எங்கூட வா எங்கூட விரட்டுறதுக்கான காரணம் அவளுடைய சுதந்திரம் இவனை பயமுறுத்துது. இது தொடர்ந்து நிகழ்ந்தே ஆகும். இன்னொரு 5 வருஷத்துக்கு நீங்க வழியே இல்லை, நீங்க அதை சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஆனா பெண்ணை நிறுத்தவே முடியாது. அவ மீண்டுருவா, இதுல இருந்து மீண்டுருவாள்ல, திரும்பிட்டாள்ல. இப்போ அவளுக்கு தனியா ஒரு எண்ணு இருக்கு. ஒவ்வொரு இத்தனை ஆண்டு காலமா என்னவா இருந்தா பெண், காசு கொடுங்க மாமான்னு வாங்கினா காசு கொடுப்ப, தீந்து போனா அவ திருப்பி காசு கொடுங்க மாமான்னு கேட்பா. 70களில் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறா. 90 வரையும் வேலைக்கு போனவ காசை கொண்டு மறுபடியும் மாமா கிட்டே கொடுப்பா. மாமா காசு கொடுங்க மாமான்னு வாங்கிக்குவா. இப்பதான் அவ தனியா சம்பாதிக்கிறா, அவ தனியா காசு வச்சிருக்கா, அவளுக்கு தனியா போன் இருக்கு, அவளுக்கு தனியா மெயில் ஐடி இருக்கு, அவளுக்கு தனியா அக்கௌண்ட் இருக்கு. அவள் உலகத்துக்குள்ள நுழைஞ்சு பார்க்க முடியாத ஒரு உலகம் அவளுக்குன்னு வச்சிருக்கா. வச்சிருக்கும் போது ஆண் அச்சத்துல சாகுறான். ஐயோ இவ எனக்கு உரியவதானா இல்லையேன்னு. அதை பெறுவதற்கான வழி ஆம்பளை பூரா ஃபேஸ்புக்கை மூடிவிட்டு அவளோட நேரம் செலவழிச்சா அவளும் ஃபேஸ்புக்கை மூடிட்டு உங்களோட நேரம் செலவழிச்சிருவா. அன்பை பெறுவதற்கான ஒரே வழி அன்பை கொடுப்பது தான். நீங்க கொடுக்காம பெறவே முடியாது, இழக்காம எதையும் அடையவே முடியாது. அதனால ஆண்கள் இந்த பெண்கள் மேல் இருக்க வன்முறை குறையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தொடர்ச்சியா உங்களுடைய வேலைகள்லாம் முடிச்சு விட்டுட்டு அவளோட நேரம் செலவழிப்பதற்கு அவளுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. அவ கண்டிப்பா தன் முழுமையவும் உங்ககிட்ட ஒப்படைப்பா முன்னே போலவே. நன்றி, வணக்கம். பழனியப்பன் சார், உங்க தந்தை என்னை படித்திருக்கிறார், எது வரைக்கும் படிச்சிருக்காரு, என்ன பண்றாரு இப்ப? உங்கள் தந்தை, உங்க பேரு? சதீஷ்குமார். என்ன படிச்சிருக்காரு, இப்ப இருக்காரா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இருக்காரு, நல்லா இருக்காரு. அவர் இன்னும் படிக்கல, அதனாலதான் எனக்கு அவ்வளவு சொன்னாரு. ஒருவேளை படிச்சிருந்தா அவர் கிளம்பி இதை எதையும் சொல்ல தெரிஞ்சிருக்காது அவருக்கு. நன்றி நன்றி. மாணவர்களுக்கு 10 அறிவுரைன்னு ஒரு வாட்டி ஏதோ ஒரு டிவி ப்ரோக்ராம்ல சொன்னீங்க, அது கொஞ்சம் ரிகலெக்ட் பண்ணி சொல்ல முடியுமா? இருக்கு, யூடியூப்ல இருக்கு. இருக்கா? நீங்க போய் சும்மா சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறோம். இல்ல நான் சொன்னதே தான் அதுல இருக்கு. இருக்கே, இவ்வளவு நேரம் நீங்க அதான் சொன்னீங்க, எல்லாரும் லைக் போடுறாங்க, எங்கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு எங்களுக்கு லைவா சொன்னீங்க. இல்ல அது நான் சொன்னது இல்ல, சுஜாதா சொன்னது. உட்காருங்க. நான் சொன்னது சுஜாதா சொன்னது. எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் சுஜாதா. பிடிச்ச எழுத்தாளர்கள்ல ஒருத்தர் சுஜாதா. அவர் ஒரு 10 விஷயம் இன்றைய இளைஞர்களுக்குன்னு ஒன்று சொல்றாரு. என்னன்னா, கொஞ்சம் ஆர்டர் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. அவர் என்ன சொல்றாரு, முதல்ல எது மேலேயா நம்பிக்கை வைங்க, மாறாத நம்பிக்கை, கேள்வி கேட்காத நம்பிக்கை. அது சொன்னா சரி, அது உங்க அப்பாவோ அம்மாவோ பொண்டாட்டியோ மகளோ யாரோ ஒருத்தர் மேல சாமியோ. காரணம் அவர் சொல்றாரு, விஞ்ஞானம் எல்லாவற்றையும் கேள்வி கேட்டு இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறது. அதனால கேள்வி கேட்காத நம்பிக்கை ஏதாவது ஒன்று வைங்க. அது கடவுளா இருக்குன்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்று குருவின் மேல் ஏதாவது ஒன்று மேல் மாறாத நம்பிக்கை வைங்க. 2வது விஷயம் என்னன்னா, வீட்டில் வந்து இளைஞர்களுக்கு சொன்னது, 20 வயசுக்காரன்னு சொன்னது,
வீட்டில் அப்பா அம்மா 2 பேருமே ஒரே நேரத்தில் வேலை சொல்கிறது ரொம்ப கடுப்பேற்றும். எப்போ பார்த்தாலும் எனக்கே வேலை சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு மாறுதலுக்கு செஞ்சு பார்த்துருங்கிற சுஜாதா. காரணம், அவர்கள் சொல்கிற வேலையெல்லாம் தெருமுக்கில் போய் காப்பி பொடி வாங்கிட்டு வா, பால் கார்டு வாங்கிட்டு வா, இப்படி உபத்திரவம் இல்லாத வேலைகள். அதனால அதை செஞ்சு பார்த்துருங்க, முடிஞ்சு போய்டும் அப்படிங்கிறாரு. என்ன வேணாலும் செய்யுங்க, மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பிக்கிற மேட்னி ஷோ மட்டும் வேணவே வேணாம். ஏன்னா வீட்டில் போய் சொல்ல வேண்டியது இருக்கும், கிளாஸ் கட் பண்ண வேண்டியது இருக்கும், தலைவலி வரும். அதனால 3 மணி ஷோ மட்டும் வேணவே வேணாம் பாரு. தினசரி 4 பக்கமாவது படிங்க, ஏதாவது படிங்க. ஏன்னா நானே இதை என் பேச்சில் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மணி 9 ஆயிடுச்சு, நிப்பாட்டிட்டேன். திருக்குறளில் நீங்கள் தொடங்குனீங்க இல்லையா, அது ரொம்ப பிரமாதம். அந்த பிள்ளைகிட்ட வச்சு திருக்குறள் வச்சு ஆரம்பிச்சது. ஆனால் ரொம்ப முக்கியம் என்னென்னா, அந்த பிள்ளைகளுடைய அப்பா பூரா அந்த திருக்குறளுக்கு அர்த்தம் படிச்சிருங்க. இந்த தேசத்தில் கேடு என்னன்னா, ரொம்ப நாளாக பிள்ளைகளுக்கு மட்டுமே திருக்குறள் சொல்லி கொடுத்தே இருக்கோம். திருக்குறள் நம்ம படிக்க வேண்டிய புத்தகம். நம்ம பிள்ளைய மனப்பாடம் பண்ணி சொல்ல வச்சு அந்த பிள்ளை வேற கடுப்புல இருக்கும். நம்மளை கொண்டு வந்து இந்த பாவாடையை கட்டி தலையில பூ வச்சு திருக்குறளை சொல்ல வச்சுன்னு எரிச்சல் பூரா திருக்குறள் மேலே இருக்கும். பிள்ளைக்கு பிரமாதம் இருந்தால் கூட படிக்க வேண்டிய புத்தகம் திருக்குறள் நம்ம தான் படிக்கணும். காரணம், இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் சாவி வச்சிருக்க ஒரே ஒரு ஆள் திருவள்ளுவர் தான். நீங்க என்ன சொன்னீங்கன்னா அவர் சாவி வச்சிருப்பாரு. நீங்க என் பொண்டாட்டி ஒழுங்கா நடந்துக்கல, புருஷன் ஒழுங்கா நடந்துக்கல, வியாபாரத்தில் நட்டம், நான் பணம் சம்பாதிக்க விரும்புறேன், எனக்கு ஒழுங்கா கார் ஓட்ட வரல, எனக்கு ஒழுங்கா பேச வரல, என்ன சொன்னீங்கன்னாலும் திருக்குறளில் பதில் இருக்கிறதுக்கு. என்ன ஒரே ஒரு சிக்கல், திருக்குறளை நம்ம அறம் படித்து பொருள் படித்து இன்பம் படிக்கிறதுக்குள்ள வரமாட்டோம். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல போய் இன்பம் படிங்க, இன்பத்து பால் படிங்க. ஏன்னா இன்பமாக இருக்கணும்னா ஒருத்தனுக்கு பொருள் வேணும். தன்னால் நீங்கள் பொருள் பாலுக்கு வந்துடுவீங்க. பொருள் எப்படி சம்பாதிக்கணும், அறத்தோடு சம்பாதிக்கணும். அப்போ நீங்கள் தன்னால் அறத்துக்கு வந்துடுவீங்க. நான் ஷெல்லி மிகச்சிறந்த காதல் கவிஞன்னு பேர் வாங்கினவன். ரிவர்ஸ் மிங்கிள் வித் சி, சன் வித் மவுண்டன், ஒய் நாட் ஐ வித் யூன்னு முதல்ல கேட்டேன். லவ்ஸ் ஃபிலாசபின்னு. அதான் நம்ம ஊர் நாட்டுப்புற கவிதை. கல்லோட கல்லோரச, கடலு தண்ணி மீனொரச, உன்னோட நாவரச, உலகம் பொருட்களியன்னு. இதை ஷெல்லியும் சிந்திச்சான். ஷெல்லியுடைய கவிதை ரிவர்ஸ் மிங்கிள் வித் சி, சன் வித் மவுண்டன், ஒய் நாட் ஐ வித் யூ அப்படிங்கிறது. இதை விட சிறந்த காதல் கவிதை இருக்கிறது திருக்குறளில் தான். திருக்குறள் போல சிறந்த காதல் கவிதை எதுவுமே இல்லை. நான் காதல் கவிதைலாம் படிச்சுட்டு சொல்கிறேன். இரு நோக்கு இவளுன் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்ற நோய் மருந்தும்பர் வள்ளுவர். ஒரு பெண் பார்க்குறா, அவ கண்ணில் 2 வகையான பார்வை இருக்கு. முதல் தடவை பார்க்குறா, நோய் செய்யுது, எனக்கு எது தெரியுமா, மருந்து செய்யுது. அவளே இன்னொரு தடவை பார்க்கணும், பார்த்தாதான் அது மருந்து செய்யுது, வேற எதுவுமே மருந்து கிடையாது அதுக்கு. அதை விட பிரமாதமான ஒரு காதல் கவிதை இருக்கு. நோய்க்கு மருந்து பிரமன், அணி இலை தன் நோய்க்கு தானே மருந்து. நீங்க உலகத்தில் என்ன நோய் வந்தாலும் எதிர்ப்பதன் தான் மருந்து இல்லையா. சக்கரை வியாதி வந்தால் சக்கரை சேர்த்துக்கூடாது. டெம்பரேச்சர் 105 வந்துருச்சுன்னா தலையில் ஐஸ் கட்டி தூக்கி வைக்கணும். வெப்பமா இருக்க உடம்பு குளிர்ச்சியை தலையில் வைக்கணும். இப்படி எது வந்தாலும் எதிர்ப்பதன் தான் மருந்து. நோய்க்கு மருந்து பிரமன், அணி இலை. பெண்ணே, உன்னால ஏற்பட்ட நோய்க்கு மட்டும் எப்படி நீயே மருந்தாகிறன்னு கேட்கறான் வள்ளுவன். இது சும்மா சாம்பிள் சொல்றேன். இதை போல அவ்வளவு காதல் கவிதைகள் இருக்குதா. அதை திருக்குறள் படிக்க ரொம்ப முக்கியம். அவர் சுஜாதா என்ன சொல்றாரு, தினசரி 4 பக்கம் படிங்க, ஏதாவது படிங்க. உங்களுடைய துறை சாராத காதல் கதைகள் இல்லாத 4 பக்கம் படிங்க. 5வது விஷயம், இந்த உலகத்தில் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கவங்க இருக்காங்கல்ல, அது 5 விழுக்காடு பேர் தான் இருக்காங்க, விரும்பினதெல்லாம் கிடைக்கிறது. அந்த 5 விழுக்காட்டில் நீங்கள் எல்லாம் ஒரு ஆள், நம்ம எல்லாம் ஒரு ஆள். நம்ம எல்லாரும் ஒரு நாளில் 5 நிமிஷமாவது தனக்கு கீழே இருக்க 95 விழுக்காட்டை பற்றி சிந்திங்கிறார் அவர். அது ரொம்ப முக்கியம். 6வது, எல்லாரும் சொந்தமாக ஒரு 6 ரூபாய் சம்பாரிச்சு பழகுங்க. அந்த பையனுக்கு சொல்கிறது, எல்லாத்துக்கும் அப்பா கிட்டே அம்மாட்டே காசு கேட்குறீங்கல்ல, சொந்தமாக ஒரு 6 ரூபா சம்பாரிச்சு பழகுங்க. ஏன்னா அடுத்த தடவை 1000 ரூபாய்க்கு ஜீன்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி 6 ரூபா சம்பாரிச்சா அதனுடைய சிரமம் தெரியும். சொந்தமாக சம்பாரிச்சு பார்த்துருங்க. வாரத்தின் 7வது நாளான 7வது விஷயம், 7வது நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன வேணாலும் செய்யுங்க, எது வேணாலும் பண்ணுங்க, காதல் மட்டும் வேண்டாம்.